வெல்கம் டு சாத்தியம் பிரைஸ். நம்ம சேனல் நிறைய அஜாவுக்கு ப்ராடக்ட் இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். பெண்களுடைய விந்தணு அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா பெண் ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுரப்பிலேருந்து தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரோஸ்டேட் இருக்குது, ஆன்டிஜன், அப்புறம் வந்து ப்ரோஸ்டிக் அமிலம், இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனும் இதில் இருக்கும். இதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னாக்கா சிறுநீரில் இருக்கக்கூடிய கிரியோட்டின், யூரியா இது எல்லாமே இருக்கிறதுனால பெண்ணுடைய விந்துன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிரித்து வந்து சொல்ல முடியல. இது எப்படி இருக்கும்னா சில பேர் வந்து ஒயிட் கலராக இருக்கும், பால் மாதிரி வெண்மையான திரவமாக இருக்கும். சில பேருக்கு வந்து யூரினோட மிக்ஸ் ஆகியிருக்கும். இந்த திரவம் வந்து சொன்னால பெண் ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, இது வந்து சிறுநீர் குழாய் மூலியமாக கலந்து வரும். 1880 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்க்ரீனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இது வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வருது, தலைவர் சம்பவம் மனுக்குள்ளே கண்டுபிடிச்சாராட்டுக்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இது நீங்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் எவனுமே ஒத்துக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2012க்கு அப்புறம் தான் இதை பற்றின விரிவான ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் உண்மைதான் பெண்களுக்கு விந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2013 பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 78% பெண்களுக்கு விந்து வந்து வெளிப்படுது அப்படின்னும், உச்சக்கட்டம் அடைஞ்சதுக்கப்புறம் விந்து வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 320 பெண்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தடப்படலாம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்டபுள் தான், விந்து வந்து வெளிப்படுது தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.